ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் முண்டக உபநிஷதம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல முதல் மந்திரம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது இன்றைய வகுப்பில 2வது மந்திரத்திலே இருந்து தொடங்கலாம். இந்த 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதர்வனே யாம் பிரவதேத பிரம்மா அதர்வாதாம் புரோவா சாங்கிரே பிரம்ம வித்யாம் ச பாரத்வாஜாய சத்யவகாய பிராக பாரத்வாஜோ அங்கிரசே பராவராம். அதாவது இந்த ஆன்மீக அறிவு, மிக உயரிய அறிவான இந்த வேத அறிவு எப்படி வம்சாவளியாக வருகிறது அப்படின்ட்டு இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது இந்த அதர்வன மகரிஷி தான் பிரம்மதேவரிடத்திலிருந்து முதல் இந்த ஆன்மீக அறிவை பெற்றார். அப்படி பெற்ற அந்த அறிவை அவரு அந்த அதர்வன மகரிஷி அங்கிரர் என்ற ஒரு ரிஷிக்கு கொடுக்கிறார். அந்த அங்கிரர் என்ற ரிஷி என்ன பண்றாருன்னா பரத்வாஜருக்கு கொடுக்கின்றார். பரத்வாஜர் அந்த அறிவை வாங்கி சத்தியவகனுக்கு கொடுக்கின்றார். சோ இந்த மாதிரி வம்சாவளியில குரு சிஷ்ய பரம்பரையில இந்த அறிவு அப்படி வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் இந்த அறிவு செவி வழியாகத்தான் கொடுப்பார்களே தவிர எழுத்து வடிவம் கிடையாது. ஆதியில சமஸ்கிருத மொழிக்கு எழுத்துக்கள் கிடையாது. அதனால எல்லோருமே வாய் வழியாகத்தான் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை காதுகளால் கேட்டு மற்றவர்களுக்கும் அவர்கள் வாய் வழியாகத்தான் உபதேசம் கொடுப்பார்கள். இன்று இருப்பது போல புத்தகங்களோ கம்ப்யூட்டரோ எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத காலம். அதனால அந்த காலத்துல எல்லாம் வெறும் வேதங்களை உச்சாடனம் பண்றதோட சரி. அதனாலதான் அது எழுதா கிளவி அப்படின்னு சொல்லப்படுது. வேதம் எழுதா கிளவி. அதனால அப்படி இருக்கிற அந்த வேதத்துல வம்சாவளியாக ஒவ்வொரு குருமார்களும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறார்கள். சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறார்கள். இப்படியே இந்த பரம்பரை வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது 3வது மந்திரத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சவுனகோ ஹவை மகாசாலோ அங்கிரசம் விதிவது பசன்ன பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஞ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. சவுனகர் அப்படின்ற ஒரு ரிஷி இருக்கிறார். அவர் குடும்பத்தோட வாழ்கிறார். அங்கிரஸ் என்ற ஒரு ரிஷியை முறைப்படி அணுகி கேள்வி கேட்கிறார். தெய்வத்துக்கு நிகரானவரே, எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். யாரு? இந்த சவுனக மகரிஷி அங்கிரஸ் என்ற ரிஷியிடத்திலே சென்று இவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதாவது எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இப்ப இந்த விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் விளக்குகின்றார். அதையும் நாம் இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப பாரதம் மற்றும் பிற நாடுகளின் கலாச்சாரம், விஞ்ஞானம், மதம், ஆன்மீகம் என்று எந்த ஒரு துறையில ஆழ்ந்து படிப்பவர்கள் ஒரு அற்புதமான உண்மையை காண முடியும். அது என்ன அப்படின்னா, எதிலும் ஒரு அறுதி ஒருமையை காண விளைகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ 2 விதமான அறிவை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று உயர் அறிவு, மற்றொன்று சாதாரண அறிவு. இப்ப உயர் அறிவு என்பது இந்த உபநிஷத்துங்கள் மூலமாக வருகின்ற அறிவு. சாதாரண அறிவு என்பது நம்ம உலகியல் கல்வியில் படிக்கக்கூடிய அறிவு. அதாவது வரலாறு, புவியியல், அறிவியல் இந்த மாதிரி நூல்களை படிப்பது சாதாரண அறிவு. அப்ப அந்த அடிப்படையில எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டுமே, இப்போ இந்த மாதிரி ஆன்மீக அறிவாக இருக்கட்டும், உலகியல் அறிவாக இருக்கட்டும், அந்த அறிவினுடைய இறுதி உண்மையை, அந்த ஒருமைத்தன்மையை தான் எல்லோருமே காண்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் அப்படிதான். ஒரு விஞ்ஞானியும் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றாருன்னா, அதனுடைய அறுதி உண்மையை அவர் தெரிந்து கொள்ளத்தான் அந்த முயற்சியை அவர் மேற்கொள்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில பொருட்களின் ஓர் அறுதி ஒருமையை காண்பதே உபநிஷத்துகளின் நோக்கமாகவும் இருக்கின்றது.
அப்ப எதை அறிந்தால் இந்த அனைத்தும் அறிந்ததாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பற்றி அந்த சவுனகர் அங்கிரஸை கேட்ட பொழுது அதற்கான விளக்கங்கள் தான் இந்த உபநிஷத்துங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அதுல சுவாமி விவேகானந்தர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருமை நிலையை கண்டுபிடிப்பதுதான் எல்லோருடைய முயற்சியாக இருக்கின்றது என்றாலும், அந்த விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருமை நிலை கிட்டிவிட்டது என்றால் அதற்கு மேல் அது செல்வதில்லை, நின்று விடுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றான் அப்படின்னா, அவன் எதை எதிர்பார்த்து ஆராய்ச்சி பண்றானோ அந்த இடத்தை அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அதற்கு மேல் கொண்டு அவன் முயற்சி செய்வது கிடையாது. அந்த இடத்தோட அவன் அப்படியே நிறுத்திக்கிறான். அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு. அதாவது எந்த மூலப்பொருளிலிருந்து எல்லாம் படைக்கப்படுகின்றனவோ அதை கண்டுபிடித்த பின்னர் வேதியியலும் அப்படித்தான் முன்னேற முடியாமல் நின்று விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப சயின்ஸை பத்தி சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். அறிவியல் சார்ந்து நம்முடைய ஆன்மீகம் சார்ந்து இரண்டையும் ஒப்பிட்டு பேசுகின்றார். அப்ப அறிவியல் சார்ந்த துறையில ஒரு வேதியியல் துறையிலும் அப்படித்தான். அந்த மூலப்பொருளுக்கு உண்டான விஷயத்தை அவன் ஆராய்ச்சி பண்றான்னா அதை கண்டுபிடித்த பிறகு அந்த வேதியியலும் அதோடு நிறுத்திக் கொள்கிறது. அப்ப எந்த ஒரு மூல சக்தியிடமிருந்து எல்லா சக்திகளும் வெளிப்படுகின்றனவோ அதை கண்டறிந்ததும் இயற்பியலும் நின்று விடுகின்றது. அந்த வகையில இந்த மரணம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்திலே மரணத்தை கடந்து நிற்கும் ஒரே உயிரை கண்டுபிடித்ததும், மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் மாறாத ஒரே அடிப்படையான ஒன்றை கண்டுபிடித்ததும், எந்த ஒரு ஆன்மாவிலிருந்து மற்ற பிற ஆன்மாக்கள் வெளிப்படுவது போன்று மாயையால் தோன்றுகின்றதோ அந்த ஆன்மாவை கண்டுபிடித்ததும் மத விஞ்ஞானம் பூரணமாகி விடுகின்றது அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அதாவது இப்போ புறத்துல தேடக்கூடிய விஞ்ஞானம் வெளியே தேடிக்கிட்டே இருக்குது, அகத்துல தேடக்கூடிய மெய்ஞானம் உள்ள தேடிக்கிட்டே இருக்குது. அப்படி இருவரும் தேடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒருமித்த தன்மையை அடைவதுதான், அந்த முழுமையான ஒருமை நிலையை அடைவதுதான் இருவர்களுடைய நோக்கமும் இருக்குது. ஆனால் இந்த அறிவியல்ல என்ன ஆகுது, இந்த வேதியியலோ இயற்பியலோ அந்தந்த நிலையை எட்டிய உடனே அது அந்த இடத்திலேயே நின்று விடுகின்றது. ஆனா இப்ப நம்முடைய மெய்யியல் மெய்ஞானம் தான் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது. இந்த உலகில் மாறாத ஒரு அடிப்படையான விஷயம் ஒன்று இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்த உடனே, எந்த ஒரு ஆன்மாவிலிருந்து மற்ற பிற ஆன்மாக்கள் வெளிப்படுவது போன்று மாயையால் தோன்றுகின்றதோ, இந்த பாயிண்ட் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்குது. அந்த ஆன்மாவிலிருந்து நிறைய ஆன்மாக்கள் வருவது போன்று ஒரு மாயையால் தோன்றுகின்றதோ அந்த மூல ஆன்மாவை கண்டுபிடித்த உடனே மத விஞ்ஞானம் பூரணமாகி விடுகின்றதுங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அப்ப அத்தகைய அறிவு உண்டு என்றால் அதை எனக்கு கூறுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சவுனகர் அங்கிரஸ் முனிவரை பார்த்து கேட்பதாக இங்க அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இரண்டு வகை அறிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்திற்கும் அடிப்படையான அறிவு ஒன்று உண்டா என்பதுதான் முதல்ல எல்லோருக்கும் எழுகின்ற ஒரு கேள்வி. அப்ப உண்டு என்று அதை கூறி அந்த அடிப்படை அறிவு மட்டுமே மிக உயர்ந்தது, மற்ற அறிவுகள் அனைத்தும் இரண்டாம் தரமானவை, சாதாரணமானவை என்றுதான் அங்கிரசிடமிருந்து சவுகனர் முனிவர் கேட்டு தெரிந்து கொள்கிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப அடுத்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். 4வது மந்திரம். தஸ்மை ச ஹோவாச த்வே வித்யே வேதிதவ்யே இதி ஹ ஸ்மயத் பிரம்மவிதோ வதந்தி பரா சைவா பராச்ச. இப்ப அங்கிரஸ் சவுனக முனிவரிடத்திலே பேசுகிறார். உயர்ந்தது மற்றும் சாதாரணமானது என்று இரண்டு வகை அறிவுகள் உள்ளன, இவற்றை அறிய வேண்டும். இதை பற்றி எல்லா இறை அனுபூதி பெற்ற மகான்களும் கூறுகின்றார்கள் அப்படின்னு இந்த மந்திரத்துல அங்கிரஸ் என்ற முனிவர் சவுனக முனிவரிடம் தெரிவிக்கின்றார். அடுத்து 5வது மந்திரம். தத்பரா ரிக்வேதோ யஜுர்வேதா சாமவேதோ அதர்வவேதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத பரா யயா ததக்ஷரமதி கம்யதே. இந்த இடத்துல என்ன சொல்றது இந்த மந்திரம் அப்படின்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்,
மற்றும் சடங்குகள், இலக்கணம், அகராதி, யாப்பு, வானவியல், ஜோதிடம் போன்றவை சாதாரண அறிவை சேர்ந்தவைகள். அழிவற்றவராகிய இறைவனை எந்த அறிவால் அடையப்படுகின்றதோ அந்த அறிவு மட்டுமே மிக உயர்ந்த அறிவு அப்படின்னு இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார்கள் முனிவர்கள். அப்ப இங்க நம்ம நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளணும். இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வேதம் கூட ஒரு சாதாரண அறிவு தான் அப்படின்னு கடைசியில சொல்லிடுறாங்க. இப்போ இந்த வேதத்துல இருக்கக்கூடிய நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே சாதாரண அறிவு தான். அதை பற்றி இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுகிறது. இந்து மதத்தில் ஒரு ஒப்பற்ற தனித்தன்மையை இங்கே நாம் காண முடிகின்றது. வேதங்களை கடவுளின் மூச்சாக கொள்கின்ற அதே வேளையில் வேதங்களும் சாதாரண அறிவே என்று கூறுவதை இந்து மதத்தில் மட்டும்தான் நாம் காண முடிகின்றது. வேதங்களின் சிறப்பு என்ன என்று சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டபோது, தங்கள் போதனைகளையும் கடந்து செல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்துகின்ற சாஸ்திரம் அது ஒன்றே அப்படின்னு அவரும் சுட்டி காட்டுகின்றார். அதாவது இப்போ இந்த வேத விஷயங்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம். எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம உயர் அறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம பயணம் பண்ணுவதற்கான பாதைகளை காட்டிக் கொடுத்த ரிஷிமார்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படுத்தியது தான் இந்த வேத உபநிஷதங்கள் எல்லாமே. அப்ப இந்த உபநிஷதங்களுடைய ஆழமான உட்கரு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த இறை அம்சத்தை போதிக்கின்ற இந்த வேதத்தை கூட அந்த பூரண தன்மைக்குள்ளே புகுந்த உடனே விட்டுவிட வேண்டும் தான் மகான்களும் இந்த வேதங்களும் கூட சொல்லுது. ஏன்னா எதையும் பிடித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுது. அப்ப இங்க உண்மையிலே போதிப்பவைகள் எல்லாம் குழந்தை உள்ளத்திற்காகத்தான். நீ வளர்ந்ததும் அவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்கின்றது வேதங்கள் அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். அதாவது விவேகானந்தருடைய பார்வையில இந்த வேதத்தை பற்றி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு உபதேசிக்கிற மாதிரி பாடத்திட்டங்களாகத்தான் நம்ம இதெல்லாம் சொல்லித் தரோம். ஆனா நம்ம வளர வளர இப்ப இதனுடைய உட்பொருளை நம்ம உள்வாங்கிக் கொண்டு அதுவாகவே நான் இருக்கிறேன் என்ற அந்த உயரிய தன்மைக்குள்ள நம்ம போகும்போது, இப்ப இதையெல்லாம் நம்ம கடந்து தாண்டித்தான் போயாகணும் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தரும் சுட்டி காட்டுகின்றார். பொதுவா இந்த வேதங்கள் இறை வாக்காக இருக்கலாம், இறைவனின் மூச்சாக இருக்கலாம். ஆனாலும் அவை இறைவன் அல்ல. இறைவனை அடைவது மட்டுமே இங்கு உயர்ந்தது, மேலானது அப்படின்ட்டு இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாதை, இதை காட்டிக் கொடுக்கின்ற பாதை இந்த வேதம். அப்ப இந்த வேதம், உபனிஷதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற நூல்களை எல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறோம். அப்ப இது ஒரு பயண பாதையிலே உள்ள ஒரு கை காட்டி போல. இப்ப நம்ம பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஒரு பாதையில பாதை தெரியல. எந்த பக்கம் போனா கோயம்புத்தூர், எந்த பக்கம் போனா சென்னை அப்படின்னு தெரியாம நம்ம தடுமாறி நிற்கும் போது, அங்க ஒரு கைகாட்டி மரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது காட்டுது, இந்த பக்கம் போனா கோயம்புத்தூர், அந்த பக்கம் போனா சென்னை அப்படிங்கிற மாதிரி. இங்கு நான் எது உண்மை, எது பொய், எது நித்தியம், எது அனித்தியம் என்று தெரியாமல் இருந்த நிலையை இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இந்த சாஸ்திரத்தை நம்ம ஒரு கைகாட்டி மரம் மாதிரி வச்சுக்கணும். இதை பிடித்துக் கொள்ளணும். அதை தெரிந்து கொண்டு அப்புறம் நம்ம அந்த பாதையில பயணம் பண்ண ஆரம்பித்து விட்டோம் என்றால், அந்த கைகாட்டி இடத்தை விட்டு நம்ம பயணம் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான தவிர அங்கே நின்றுடக்கூடாது. இப்ப கோவைன்னு போட்டிருக்கிறதுட்டு நான் அங்கே நின்று இருந்தா எப்படி கோவை போய் சேர முடியும்? அது மாதிரி இங்க நம்முடைய உண்மை நிலை எதை நம்ம அடைய வேண்டும், நம்முடைய சொரூபம் அதுதான் இங்க காட்டி கொடுக்க போகுது. அப்ப அதை இந்த வேதம் காட்டி கொடுக்கும்போது அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணுமே தவிர திருப்பி திருப்பி இதையே நம்ம பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க கூடாது. இப்ப நிறைய பேர் இதுல ஆழமா சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேதங்கள் எல்லாம் படிச்சு இதை விட முடியாம இதுலயும் ஒரு அடிக்ஷன் ஆயிடுறாங்க. பொதுவா எல்லா பெற்றிலும் அடிக்ஷன் ஆகிறது தான் நம்முடைய சுபாவம். ஏன்னா அதுதான் நம்ம ஏற்கனவே சயின்டிபிக்கலாவும் பார்த்தோம். அந்த டோபமைன் அப்படின்னு ஒரு சுரப்பி நம்ம பிரெயின்ல இருந்து சுரக்குது இல்லையா? அப்ப நமக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் அதிகமா சுரக்கும். அப்ப அதிகமா சுரக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆனந்தம் உண்டாகத்தான் செய்யுது. ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் அது அதிகமா சுரக்குது. அதனால எனக்கு ஒரு ஆனந்தம் மலருது. அப்ப நிறைய பேருக்கு இந்த வேத விஷயங்களை படிக்கிறதுலயும் ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்யுது. அதனால அடிக்கடி இதை படிச்சு சந்தோஷம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இது மாதிரி படித்து சந்தோஷம் அடைந்து கொண்டே இருப்பதனால என்ன பிரயோஜனம், இதனால நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்ங்கிறதையும் நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. இப்போ இந்த
வேதத்தை பத்தி மகான்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருளில் நடந்து செல்லுகின்ற ஒருவனுக்கு எப்படி கையில் உள்ள ஒரு விளக்கு வழிகாட்டுகின்றதோ, அதுபோல் தான் இந்த இறைவழியில் செல்லுகின்ற ஒருவனுக்கு அறியாமையை நீக்கும் சாதனமாக இந்த வேதங்கள் விளங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் தெரிந்திருப்பதனால மட்டும் இங்கு எல்லோருக்கும் இறைவனை அடைந்து விட முடியும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ நெறைய பேர் இடத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதோ இந்த வேதம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது சூட் ஆகும் போல் இருக்கு. நம்மள மாரி சாதாரண ஆளுகளுக்கெல்லாம் இது சூட் ஆகாது போல் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இப்ப இந்த வேத அறிவு உயர் அறிவா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சாஸ்திர அறிவு நமக்கு உள்ள போகும்போது நெறைய தெளிவு கிடைச்சிடுது. இப்ப சாதாரணமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த உணர்வு பொருள் அறிவுக்கு இந்த வேத அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனாலும், அந்த உயர் அறிவை நம்ம ஆழமாக படித்து, அதை பற்றிய ஞானத்தை நம்ம அடைய அடைய, அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு நம்மளால உணரப்படக்கூடிய அந்த தகுதி எளிதாக வந்து விடுகின்றதுங்கிறதுனால, இந்த வேதத்தை நம்ம கற்றுக்கொண்டு, அதை விட்டுவிட வேண்டும். திருப்பி அதையே பிடிச்சுக்கிட்டு, அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுல அடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்ப அந்த உயர் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது, எந்த அறிவால் இறைவன் அடையப்படுகிறாரோ, அது உயர் அறிவு என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா, இப்ப இறைவனை நம்ம எந்த அறிவால் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேதத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறோம். உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை போன்ற விஷயங்களின் மூலமாக இறைவனை நாம அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அந்த இறைவன் எப்படிப்பட்டவர்? அந்த அனுபூதி எப்படிப்பட்டது? அவர் எப்படி இந்த உலகத்தை படைத்தார்? போன்றவைகள் எல்லாம் மேலும் வருகின்ற மந்திரங்கள் அதை பற்றி சொல்லப் போகுது. இப்ப அதையும் பார்ப்போம். யத்ததத்ரேச்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அவர்ணம் அசச்சக்ஷு ஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷமம் ததவ்யயம் யத் பூதயோனிம் பரிபச்சந்தி தீரா. அதாவது இந்த மந்திரம் 6வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இறைவனை சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. மேலும் அந்த இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அவர் நிறங்களற்றவர். அவருக்கு ஒரு வர்ணமும் கிடையாது. இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் என்று ஒரு கலர்ல கூட அவரை முடிவு பண்ண முடியாது. மேலும் அவருக்கு கண்களோ, காதுகளோ, கைகளோ, கால்களோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் என்றென்றும் இருப்பவர். மேலும் அவர் எண்ணற்ற வடிவங்களை கொண்டவர். எங்கும் நிறைந்தவர். மிகவும் நுண்ணியவர். அழிவற்றவர். படைப்பிற்கு மூல காரணமானவர். விழிப்புற்றவர்கள் அவரை எங்கும் காண்கிறார்கள் அப்படின்னு இந்த 6வது மந்திரம் சுட்டிக்காட்டுது. அதாவது அந்த இறைவனை பார்க்க முடியாது என்று முதல் வரியில சொல்லப்படுது. விழிப்புற்றவர்கள் அவரை எங்கும் காண்கிறார்கள் என்று கடைசி வரியில சொல்லுது. அப்ப இந்த மந்திரத்தை நம்ம கவனிக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக வருது. ஏன்னா இந்த மந்திரம் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்லுது? அந்த இறைவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில விழிப்புற்றவர்கள் அவரை எங்கும் காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது சாதாரணமா படிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இங்க தெளிவுபடுத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா நம்முடைய அறிவு புற அறிவு எந்த அடிப்படையில நமக்கு இயங்குது அப்படின்னா, இந்த புலன்களுடைய அடிப்படையில தான் இயங்குது. புலன்களுக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம எல்லாமே புலன்களின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இறைவன் என்ற ஒரு விஷயம் இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். புலன்களால் அவரை கிரகிக்க முடியாது. அதனால்தான் இந்த பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் சொல்லும்போது, அர்ஜுனா, இந்த சாதாரண கண்களினால் என்னை நீ பார்க்க இயலாது. எனவே உனக்கு நான் தெய்வீக கண்ணை தருகிறேன். எனது யோக சக்தி மகிமையை பார் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வீக கண்ணின் வழியாக தன்னை காட்டிக் கொடுக்கின்றார். அப்ப அந்த தெய்வீக கண்ணை பெற்ற அர்ஜுனனும் கடவுளை எங்கும் கண்டான். அப்ப எப்படி இது சாத்தியமாச்சு? அப்ப ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தெய்வீக கண் பெற்றுத்தான் அப்ப அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. தெய்வீக கண்ணை பெற்றவர்களையே இந்த மந்திரம் விழிப்புற்றவர்கள் என்று கூறுகின்றது. அப்ப யாருக்கு அந்த தெய்வீக கண் கிடைக்கிறதோ அவர்கள் தான் அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப விழிப்புற்றவர்கள் தெய்வீக கண்ணை பெற்று அதன் மூலம் எங்கும் இறைவனை காண்கின்ற அனுபவத்தை
பெறுகின்றார்கள் அப்படின்றது இந்த மந்திரம் சொல்லுது. இப்போ இறைவன் வந்து ஒரு அறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கும்போது பிரம்மம், சிவம் அப்படிலாம் சொன்னோம்னா ஒரு குழப்பத்துல வந்துடும். அப்படின்னு நான் நேத்து பாடத்திலே சொன்னேன். அப்புறம் சிவம்னு சொன்ன உடனே மைண்ட் என்ன பண்ணும், அந்த சிவனுடைய வேடத்தை எடுத்துக்கிட்டு அது மாரியே இறைவன் வரணும்னு எதிர்பார்க்கும். அப்ப இதெல்லாம் மனிதனுடைய அஞ்ஞானம், அறியாமை, அப்புறம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்து தெளிவுபடுத்திக்கிட்டோம். அப்ப இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்வது போல, "உன்னுடைய சாதாரண கண்களுக்கு நான் புலப்பட மாட்டேன். ஆனால் தெய்வீக கண்ணை தருகிறேன். அதன் மூலமாக தெரிந்து கொள்" என்று சொல்வது எதன் அடிப்படையிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சாஸ்திர ஞானம் தான் அந்த தெய்வீக கண். ஏனென்றால் இங்க வந்து சாதாரண கண்கள்ல வந்து விஷயத்த கேள்விப்பட்டு இப்படி இருப்பாரா இறைவன், அப்படி இருப்பாரோ இறைவன் அப்படின்னு ஒரு புலன்கள்ல நம்ம பார்க்க விரும்புறோம். அப்படி நம்ம படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்படி கூட பார்க்கும்போது நமக்கு என்ன கோயில்கள்ல கூட பலவிதமான உருவங்கள்ல தான் கடவுள நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சிலைகள் கூட ஒரே மாரி இல்ல. எல்லாம் மாறி மாறி இருக்குது. இப்போ ஒரு விநாயகர் சிலையே எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விதமா பார்க்கிறோம். ஒரு முருகன் சிலைய எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விதமா பார்க்கிறோம். அப்ப இது மாரி நம்மளால் படைக்கப்பட்ட விக்கிரகங்கள் வழிபாடுகள்ல சரி, அல்லது படங்களாக வரையப்பட்ட கடவுள் உருவங்களிலும் சரி, எல்லாம் ஒன்று போல இல்ல. ஒன்றுக்கொன்று மாறுபட்டு, ஒண்ணுக்கொண்ணு வித்தியாசமா, விதவிதமா இருக்கு. அப்ப இந்த மாரி விதவிதமா இருக்கக்கூடிய தெய்வத்த வந்து எந்த அடிப்படையில வரையப்பட்டிருக்குன்னா, அவரவர்கள் கற்பனைக்கு ஏற்ற மாரி படங்களில் வரையப்பட்டிருக்கின்றது. அவரவர்கள் கற்பனைக்கு ஏற்ற மாரி சிலைகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, இல்ல. அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இந்த உருவமற்ற ஒரு உணர்வாய், ஒரு அறிவாய் நம்ம அந்த இறைவனை பார்க்கும்போது தான், அந்த ஞானக் கண்ல, அந்த தெய்வீக கண்ல நம்ம அந்த இறைவனை பார்க்க முடியும். அப்ப இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்களை படித்துக் கொண்டு வரும்போது, நம்முடைய அடிப்படை அறிவு என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இறைவன் என்பவன் ஒரு அறிவு என்பதினாலே, அந்த அறிவு இந்த தேகத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு அறிவு தாவரத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நேத்து பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சித்தேன். அப்ப இங்க நான் இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உங்களுக்கு எளிமையா புரிய வைக்க விரும்புவது எப்படி அப்படின்னா, இப்போ அது ஒரு அறிவு, அதுக்கு உருவம் இல்ல. ஆனா அது பிரகாசிக்கிறது ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது உருவாக்கிய பிம்பங்கள்ல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த மாரி பிம்பங்கள்ல பிரகாசித்த அந்த உருவங்கள் வந்து ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் பல்வேறு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அந்த உடல்கள். அதாவது அந்த உபாதிகள் பல்வேறு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய தன்மை அந்த பஞ்சபூதங்களை சார்ந்து இருக்கிறது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ மாறி மாறி வரும்போது உடல்கள் மாறி மாறி பரிணமிக்கின்றன. அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய முன்னேற்றம் மனித பிறவி ஒரு மகத்தான பிறவியாக பார்க்கப்படுகின்றது. "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது" அப்படிங்கிற மாரி ஒரு உடல் கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த உடல் வந்து இதுவரைக்கும் கிடைத்த ஒரு அறிவு தாவர உடல்களிலிருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸர், ரொம்ப ஹை ஸ்பீட் ப்ராசஸர், ஹை ஸ்பீட் மெமரி அப்படி இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மாரி, ஒரு செல்போன் மாரி ஒப்பீடு செய்யும்போது, ஒரு எல்லா விதமான டெக்னாலஜியும் பொருந்திய ஒரு உடலாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உடலை வடிவமைத்தது எது அப்படின்னு பார்த்தா, அதுவும் அந்த அறிவே தான் வடிவமைக்குது. ஏன்னா, அந்த அறிவினுடைய அனுபவங்கள் தான் இந்த பிரபஞ்சம்னு பார்த்தோம். அப்ப அது என்ன பண்ணுது? ஒரு சயின்டிஸ்ட் வந்து சாதாரணமா ஒரு பொருள கண்டுபிடிக்க தொடங்குறான். முதல்ல வந்து செல்போன் எடுத்த உடனே கண்டுபிடிக்கப்படல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாதாரண ஃபோன வந்து நம்ம கையில விரல்ல சுத்துவோம். 1, 2, 3 நம்பர் போட்டிருக்கோம். அதுல டயல் பண்ணி சுத்தி சுத்தி அடிப்போம். அப்பதான் வந்து நம்பர் அடிக்க முடியும். அப்புறம் அது வந்து பேச ஆரம்பிக்கணும்னா நம்ம ட்ரங்க் கால் புக் பண்ணணும். அதாவது இப்ப நான் சென்னையிலிருந்து வேற ஒரு இடத்துக்கு பேசணும். இந்தியாக்குள்ளேயே பேசணும்னாலும் ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அப்புறம் அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க கனெக்ஷன் குடுத்து நம்மள கூப்ட்டு எவ்வளவோ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். அப்படியெல்லாம் ஒரு கடினமான கம்யூனிகேஷன் மெத்தட் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா அந்த மாரி கம்யூனிகேஷன் மெத்தட் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கடந்து வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் கையில வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இங்கிருந்து நம்ம வெளிநாட்டுல எந்த இடத்துல வேணாலும் வீடியோ சாட்டிங் பண்றோம். இப்ப கூட நம்ம பாருங்களேன், இந்த மாரி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க எந்தெந்த ஊர்லயோ, எந்தெந்த நாட்டிலயோ இருக்கிறீங்க. அப்ப அங்கிருந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்க முடியுதுன்னா, அப்ப அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி யாரை சார்ந்ததுன்னா, ஒரு தனிமனித அறிவு படிப்படியாக முன்னேறி, பல விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சியினால இப்படி ஒரு சிறப்பான கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அப்ப ஒரு மனித அறிவில இப்படி பல பரிணாமங்களிலே இந்த செல்போன் பரிணமித்து வந்தது போல,
அந்த இறை சக்தி என்ன பண்ணுதுன்னா, இந்த உடலை அப்படியே பல பரிமாணங்கள்ல படைச்சுக்கிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஒரு தாவரத்த படைச்சு பாக்குது. அதுல வந்து தன்னை அறிய முடியுமான்னு பாக்குது. முடியல. அடுத்தது புழு, பூச்சிகள் இப்படியே ஒவ்வொன்னா படைச்சு கடைசியில மனிதன்ல தன்னை அறிய முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த மனிதன்ல வெற்றி அடையறதுல கூட எந்த இடத்துல அடையுது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதாவது அந்த தூய்மை இருக்கிற மனதுல தான் அது பிரகாசிக்க முடியும். ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் தூய்மை இல்லாம இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளும் கண்டுபிடிக்கும்போது எப்படி இந்த ப்ராசஸர் அப்டேட் பண்ணும்போது ஹை ஸ்பீடு இன்டர்நெட் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன் ப்ராசஸிங் நடக்குதோ அது மாதிரி, இப்ப இந்த மனித உடலை இவ்வளவு அழகா வடிவமைச்சு இதன் மூலமாக தன்னை தான் கண்டு ஆனந்தம் அடையக்கூடிய அந்த பேருணர்வு அனுபவம் எல்லா உடல்களிலும் நடைபெற முடியாது. ஏன் அப்படின்னா, அது அதற்கான தகுதி அந்த உடல் பெற வேண்டும்ங்கிறதை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், எல்லாருமே நம்ம கம்யூனிகேஷன் டெக்னாலஜிய புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். எல்லார் இடத்துலயுமே மொபைல் ஃபோன் இருக்கு. ஆனா ஒரு கீபேட் மொபைல் ஃபோன வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் ஆப்பரேட் பண்ண முடியாது. அதுவும் ஃபோன் தான், இதுவும் ஃபோன் தான். ஆனா 2 ஃபோன்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தா, அதுல ப்ராசஸர் கம்மியா இருக்குது. அதுல நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஆப் எல்லாம் போட முடியாது. இதுல எல்லா ஆப்ஸும் போட்டு நம்ம நினைக்கிற மாரி ஆப்பரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்ப இந்த மனிதனும் தான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலே எந்த மாரி விஷயங்கள உள்வாங்கணும், எந்த மாரி விஷயங்கள உள்வாங்கக் கூடாது அப்படிங்கிற ஒரு வரையறை அவன் வகுத்துக் கொள்ள வேண்டும். அததான் ஆரம்பத்திலேயே சாஸ்திரம் வந்து சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற அடிப்படை விஷயமாக பேசுது. எதையெல்லாம் நன்மையோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் தீமையோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லுது. நாம இந்த மாரி பயணம் பண்ணும்போது, இப்போ நமக்கு அந்த பேரறிவு இந்த உடம்புல பிரகாசிக்கணும், இந்த மனதின் வழியாக பிரகாசிக்கணும்னு நெனைச்சோம்னா, அதற்கான வழிமுறைகளையும் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த மாரி உயரிய விஷயங்களை, உயரிய ஞானங்களை ஒருவன் பெற வேண்டும் என்றால், அவனுடைய மனம் முதலில் தூய்மையாக்கப்பட வேண்டும். தேவையற்ற குப்பைகளை எல்லாம் மனதுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு, அது உண்மை, சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவன் இந்த பாதைக்கு வர முடியாதுங்கிறதையும் சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்லுது. மகான்களும் அப்படித்தான் சொல்றாங்க. ஏன்னா, இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு? "நீ உன்னுடைய சாதாரண கண்ல என்ன பார்க்க முடியாது. நான் உனக்கு தெய்வீக கண்ணை தருகிறேன்" அப்படின்னா, அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அதை நீ உள்வாங்கிக் கொண்டு நீ என்னை தெரிந்து கொள், என்னை புரிந்து கொள். அதன் வழியாக என்னை பார். ஞானக்கண் வழியாக, தெய்வீக கண் வழியாக நீ என்னை பார் அப்படின்னு சொல்றாரு. நாம அது மாரி இந்த விஷயங்கள உள் வாங்குனா மட்டும் தான் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்படி உள்வாங்கும்போது நமக்கு இதுவரைக்கும் நீங்க படிச்சு வந்த இந்த அனுபவத்துல உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓ! அறிவுதான் இறைவன் அப்படின்னு தெரிந்து கொள்கிற ஒரு புரிதல் வந்திருக்கிறோம். அந்த அறிவு பார்த்துக்கங்களா, எங்கெங்கெல்லாம் பிரகாசிக்குதோ, அங்கெல்லாம் ஒரு விஷயங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படி வெளிப்பட்டது தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அந்த அறிவை எல்லா விஷயத்திலும் வெளிப்படுத்தி, வெளிப்படுத்தி, வெளிப்படுத்தி தன்னை பல்வேறு வடிவங்களாக பரிணமிக்க வைத்து, அந்த பரவலான விஷயங்களில் எல்லாம் தன்னை அனுபவமாக்கி ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அறிவாக இருக்குது. ஆனால் அது தன்னை முழுமையான ஆனந்தத்தை அனுபவமாக்க விரும்பும்போது தான் அதுக்கு தேவையான ஒரு உபாதியாக இந்த மனித உடலை தேர்ந்தெடுக்குது. அந்த அடிப்படையில நாம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த அறிவை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்றால், இது மாரி ஆன்மீக விஷயங்களை உள்வாங்கணும். ஆன்மவியல் பாடங்களை உள்வாங்கி, அது என்ன சொல்ல வருது? இப்ப நான் எந்த நிலையில இருக்கிறேன்? என்னுடைய தகுதி என்ன? அதை அடைய வேண்டியதற்காக நான் என்ன என் தகுதியை உயர்த்திக் கொள்ள வேண்டும்? அப்படின்லாம் பார்த்து, அதற்குண்டான சில அடிப்படை விஷயங்களை நம்ம மாற்றம் செய்யும்போது தான், நம்மிடத்திலும் அந்த அறிவு பிரகாசிப்பதை நம்மால் அனுபவமாக உணர முடியும். அதுதான் ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏதோ பயங்கரமா எப்படியோ வித்தியாசமா பிரகாசிக்குமானா இல்ல. அது எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நான் உணர்ந்து கொண்டால் போதும். நான் தனித்துவமானவன் இல்ல. நானே எல்லாமாக இருக்கிறேன்ங்கிற அந்த பேருணர்வு நிலை நமக்கு அனுபவமாக ஒரு வாய்ப்பாக அமைகிறது அப்படின்னு மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அதனால தான் இங்க இந்த ஸ்லோகத்துல அந்த இறைவன் என்ற மூலம்தான் அழிவே இல்லாத ஒன்று. அது உடலற்றது, நிறமற்றது, வடிவமற்றது என்று ஒருவர் சொல்லும் போதே, அவர் எங்கும் உள்ளார், விழிப்புற்றவர்கள் அவரை எங்கும் காண்கின்றனர் என்றும் சொல்கிறது. இந்த இடத்துல நம்ம உருவ வழிபாடு பற்றி சிந்தித்தல் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேத காலங்களில் உருவ வழிபாடு, கோயில்கள் எல்லாம் கிடையாது. ஆதியில வேத காலத்தில வந்து இந்த உருவ வழிபாடுகள் கிடையாது, கோயில்கள் கிடையாது. அதே மாதிரி முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் அனுபூதி அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த உருவமற்ற நிர்குண கடவுளை வணங்கும் முதிர்ச்சி இருந்தது. ஆனால் இப்ப நமக்கு அந்த முதிர்ச்சி இல்ல. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள மனதில ஏற்றி வைத்துக் கொண்டுட்டோம்.
அதனால நம்ம அதுல சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மாரி பாதையில பயணிக்கும் போது நம்முடைய மூட பக்தி, மூடத்தனமான வழிபாடுகள், அப்புறம் அபிமானம், உருவங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற அபிமானம், இதையெல்லாம் நம்ம விலக்க வேண்டும். இந்த சுவாமியாரே சொல்றாரு. இந்த ஆசுதோச ஆனந்தரே இந்த நூல்ல குறிப்பிடுறாரு. அதாவது நாளாவட்டத்தில் உலகியலின் தாக்கத்தால் அந்த ஆன்ம அனுபூதி விஷயங்கள் குறைந்து போகி, கலியுகத்திலே அர்ச்சாவதாரம் என்ற சிலை வழிபாடு உண்டாக்கப்பட்டது. இதன் மூலம் நாம் எந்த கடவுளை உருவ வழிபாடு செய்தாலும், அதில் அந்த ஒருவரே தான் என்ற மனப்பான்மையை, முதிர்ச்சியையும் நாம் பெறுதல் வேண்டும் என்ற அந்த உருவ வழிபாட்டை பற்றி இங்கு அவர் உபதேசிக்கின்றார். அப்ப இப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்ப எங்கும் எதிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அறிவு, ஒரு சாதாரண கல்லிலிருந்து மனிதன் வரைக்கும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது உணரப்படக்கூடிய அதீத தன்மை மனிதனிடத்தில் மட்டுமே காணப்படுகின்றது. அதுவும் தூய்மையான மனம் படைத்தவனிடத்திலே தான் அது முழுமையாக உணரப்படுகின்றது அப்படிங்கும்போது, இப்ப அந்த இறைவனை தேடி நீங்க வெளியே எங்க போய் அடையணும்? எங்கும் போய் அடையறதுக்கோ, பார்க்கறதுக்கோ ஒண்ணும் இல்லங்க. ஏன்னா அதுவே எல்லாவற்றிலும் உணர்வு பொருளாய், ஆனந்த வடிவாய், நீக்கமற நிறைந்திருக்கிறது. அறிவு வடிவாய் நிறைந்திருக்கிறது. ஏன்னா எல்லாத்துலயும் அறிவு இருக்கு. நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஒரு அறிவு தாவரத்துல தொடு உணர்வுல தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் பகுத்தறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணியிருக்கிற அத்தனை உடல்களிலும் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா எங்க பிரச்சனை அப்படின்னா, இந்த கல்லு மண்ணுல அந்த அறிவை உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அது ரொம்ப ஜடத்தன்மையில் இருக்கு. அதனால அதுக்கு அது உணரக்கூடிய தகுதி இல்லாம போயிடுது. ஆனாலும் அதுவும் அதுவே படைத்ததுதான். அந்த அறிவு தான் அதையும் படைத்திருக்கின்றது. ஆனால் அப்படி படைத்த அந்த முதல் பொருளிலே அது தன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதனால, படிப்படியாக அந்த அறிவு பரிமாணத்திலே பயணம் பண்ணி மனிதன் மூலமாக தன்னை அறிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்? அது எல்லாவற்றிலும் அதுவே எடுத்த முயற்சி, அதிலே அந்த அறிவு உண்டாக்கிய விஷயம் என்பதனால, இங்க எல்லாவற்றையும் நம்ம அந்த அறிவாகத்தான் பார்க்கணுமே தவிர, இதுல எதிலும் நம்ம விருப்பு வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அதனால நீங்க கல்லு எனக்கு ஆகாது, தாவரம் ஆகும் அப்படின்னு நம்ம வேற்றுமை மனப்பான்மையை விட்டுவிட்டு, எல்லாமே அதனுடைய படைப்பின் அம்சமாக இருப்பதனால, நான் இதுல எதையும் விரும்ப வேண்டியதும் இல்லை, வெறுக்க வேண்டியதும் இல்லை என்பதாக 2யும் ஒருமித்த மனதோட ஒரு நடுநிலையாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இங்க இந்த மந்திரத்தின் வாயிலாக மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்ப அதனால இங்க இறைவன் அறிவு வடிவானவன் என்னும்போது, அது எல்லா வகையிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், அந்த அறிவு இருப்பதனால் தான் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளக்கூடியதும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால தான் திரிபுட்டியில நம்ம பார்க்கும்போது, அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற 3 விஷயங்களும் அந்த ஒரே அறிவு இருப்பதினால் தான் அறியப்படுகின்றது. அதுதான் அறிந்து அனுபவமாக்கிக் கொள்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப அதனால இங்க அறிவு என்று ஒன்று இருப்பதினால் தான் அறிபவனும், அறியப்படும் பொருளும் கூட இருக்கின்றதுங்கிறத நம்ம எப்ப தெரிந்து கொள்கிறோமோ, அப்ப அந்த அறிவு தான் எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்துவிட்டால், அப்ப அந்த அறிவுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை என்பது நமக்கு புரிய வந்துட்டா, இங்க எதை நீங்க பிரிச்சு பார்க்க முடியும்? அப்ப எல்லாவற்றையும் நீங்க நேசிக்க வேண்டியதா? எல்லாவற்றிலும் அதுதான் இருக்குது. எல்லாவற்றும் அதுவே அப்படின்னு புரிஞ்சுட்டா, அதுதான் நான் என்பது நமக்கு புரிய வரும். அப்ப அதுதான் நான் என்று நமக்கு புரிய வந்துவிட்டா, அப்ப நம்ம இங்க யாரையும் வெறுப்பு காட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே என்னுடைய உபாதிகள் தான். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற உடல்கள் தான் என்பது நமக்கு புரிய வரும். ஆனால் இந்த உடல்கள் எல்லாம் வந்து போகின்றவைகள். இதெல்லாம் அந்த அறிவினுடைய சக்தி வியாபகம். ஆனால் அந்த அறிவு என்றும் சாஸ்வதமானது, அழியாதது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இந்த உபநிஷத்தினுடைய அடுத்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த இறைவனை பற்றியும் படைப்பை பற்றியும் பேசுது. இந்த முண்டக உபநிஷத்தினுடைய 7வது மந்திரம் பார்க்க போறோம். யதோர்ண நாபி சுஜதே கிருக்ணதே ச யதா பிருத்திவியாம் ஓசதயः சம்பவந்தி யதா சதக புருஷாத் கேச லோமானி ததா அக்ஷராத் சம்பவ தீக விஸ்வம். இங்க என்ன சொல்றதுன்னா, எவ்வாறு ஒரு சிலந்தி தன்னிடமிருந்து வலை நூலை வெளிப்படுத்தி ஒரு வலையை பின்னி அந்த வலையிலே விளையாடி அதன் வாயிலாக சில பூச்சி புழுக்களை பிடித்து தின்றுவிட்டு மீண்டும் அந்த வலையை தன்னுள் அடக்கிக் கொள்ளவும் செய்கிறதோ, அதுபோலவே எவ்வாறு பூமியிலிருந்து செடி கொடிகள் தோன்றுகின்றனவோ, வாழுகின்ற மனிதனில் எவ்வாறு முடிகள் வளர்கின்றனவோ, இப்ப மனிதனிடத்திலே முடிகளும் வளர்கின்றன, நிலத்திலே செடி கொடிகள் வளர்கின்றன. அப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த
இறைவனிடத்திலிருந்து தான் வெளிப்பட்டது அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ இறைவனுக்கும் படைப்புக்கும் உள்ள தொடர்பை விளக்குவதே இந்த 3 ஓமானங்கள் மூலமாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன. சிலந்தி வலை நூலை வெளியே கொண்டு வருவது 2 காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி, ஒன்று தான் தங்குவதற்கான வலை பின்னுவதற்காகவும், இரண்டாவது இரை பிடிப்பதற்காகவும் நூலை வெளியே கொண்டு வருவதற்கு சிலந்தியினுடைய முயற்சி தேவைப்படுவது. அதுபோல இறைவனும் உலகை படைத்ததில் ஏதேனும் நோக்கமோ முயற்சியும் இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான அடுத்த ஓமானத்துல அது விளக்குது. அதாவது பூமியிலிருந்து செடி கொடிகள் இயல்பாக வளர்கின்றன. அதற்கான நோக்கம் பூமிக்கு கிடையாது. பூமிக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நான் இந்த செடியை வளர்த்தணும், இந்த கொடியை வளர்த்தணும், இந்த மரத்தை வளர்த்தணும் அப்படிங்கிற அந்த அவசியம் எல்லாம் பூமிக்கு கிடையாது. தானாகவே அந்த பூமியிலிருந்து செடி கொடிகள் இயல்பாக வளர்கின்றன, அவ்வளவுதான். அந்த வகையில பார்க்கும்போது அந்த செடி கொடிகள் எல்லாமே ஒரு உணர்வு பொருள். அதாவது தன்னைத்தான் உணர்ந்து கொள்ளுகின்ற தொடு உணர்வு கொண்ட தாவரங்கள். ஆனால் பூமியோ ஒரு ஜடப்பொருள். ஏன்னா பூமி கல்லு, மண் இதெல்லாம் நமக்கு உணர்வு இல்லாத நிலையில் இருக்குது. அதை தொட்டாலும் அது என்னன்னு தெரியாது. ஜடம்னு சொல்றோம் இல்லையா? ஜடம்னா அதுக்கு உணர்வே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜடப்பொருளில் இருந்து தான் இந்த படைப்பே படைக்கப்படுகின்றது. அதாவது இந்த தாவரங்களும் செடி கொடிகளும் பிறக்கின்றன. ஆனால் அந்த பூமியோ ஒரு உணர்வற்றது. அப்ப இறைவனும் அப்படிப்பட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இதே மந்திரம் எழுப்புது. அதற்கு அடுத்த ஓமானம் விளக்கப்படுது. அதாவது மனிதன் எப்படி உணர்வு உடையவன், அவனது உடம்பிலிருந்து முடி வளர்கிறது, அதற்கென்று அவன் எந்த ஒரு முயற்சியும் செய்வதில்லை. அப்ப இதுல இருந்து 3 விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படுகின்றன. ஒன்று, இறைவனிலிருந்தே படைப்பு தோன்றியுள்ளது, அவரிலேயே ஒடுங்கவும் செய்கின்றது. இதுதான் இந்த சிலந்தி பூச்சி ஓமானம். இறைவன் உலகை படைப்பதற்கென்று சொந்த நோக்கமோ முயற்சியோ இல்லை. அவரிடமிருந்து இயல்பாகவே இந்த பிரபஞ்சம் தோன்றி ஒடுங்குகின்றது. இதுதான் அந்த 2வது ஓமானம். அதாவது பூமி எந்த ஒரு நோக்கமும் வைத்துக்கொண்டு இந்த செடியோ கொடியோ வளர்த்துவது கிடையாது. அதற்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் தானாகவே செடி கொடி வருகின்றது. அது போல இறைவன் படைப்பதற்கென்று எந்த ஒரு சொந்த நோக்கமோ முயற்சியோ கிடையாது. தானாகவே இயல்பாகவே இந்த பிரபஞ்சம் தோன்றி ஒடுங்குகின்றது. பூமி ஒரு ஜடப்பொருள். அப்ப அந்த ஜடப்பொருள் இருந்து இந்த தாவரங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றன போது, அப்ப இறைவன் ஒரு ஜடப்பொருளா அப்படின்னு கேட்டா இல்லை, அவர் ஒரு உணர்வு பொருள் அப்படின்னு சொல்லுது. அப்ப பலரும் இறைவனை உருவ வழிபாட்டை கொண்டு அவருக்கு உடல் உள்ளதாக எல்லாம் முதிர்ச்சியற்ற தன்மைகளால் கூறுகின்றார்கள். அப்படி அவருக்கு ஒரு உடல் இருப்பதாக வைத்துக் கொண்டால், பிரபஞ்சம் என்ற வெளி உருவாகும் முன்னர் அந்த உடல் எங்கு அடங்கி இருந்தது? அதனால் அவருக்கு பருப்பொருள் தன்மை இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது இங்க பருப்பொருள் என்பது மனித உடல், ஜடப்பொருள் என்பது இந்த கல்லு, இந்த மாதிரி மண் இதெல்லாம். அப்ப இந்த மாதிரி ஒரு பருப்பொருளும் இல்லாமல் ஜடப்பொருளும் இல்லாமல் அந்த இறைவன் வேற எந்த அடிப்படையிலே நாம் வகைப்படுத்துவது? அதுதான் உணர்வு பொருளாயிற்றே. அப்போ உணர்வு பொருள் என்பதற்கு உருவம் இல்லை, அது ஒரு உணர்வு நிலை. அதுதான் நம்ம ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம். அப்ப மனித மனம் ஒரு உணர்வு நிலை, அதை இயக்கும் அறிவு ஒரு உணர்வு நிலை. அப்ப இங்க உணர்வு நிலையே கொஞ்சம் தன்னுடைய பரிமாணத்தை மாற்றுகின்ற பொழுது அது கொஞ்சம் தன்மை மாறி இங்கு பிரதிபிம்பிப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் பேருணர்வு நிலையில் இருக்கின்றான். இப்படி நம்ம அவனை வகைப்படுத்தி அந்த பேருணர்வு பேரறிவும் சிற்றறிவும் சிற்றுணர்வும் தன்னுணர்வும் இங்கு தனித்தனியாக இருக்கின்றன என்பதாக இங்கு இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப இங்கு படைப்பின் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இறைவனுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இதை படைக்கிறதுனால நான் இதை அடைய போறேன், அதை அடைய போறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஏதாவது படைச்சானா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியெல்லாம் அவன் படைக்கவே இல்லை. 2வது, இங்க ஜடப்பொருள் உணர்வு பொருள்ங்கிற 2 விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு பூமிங்கிற ஜடப்பொருள் இருந்து இப்படிப்பட்ட உணர்வு பொருள்களும் படைக்கப்பட முடிகிறது என்று பார்க்கும்போது, அப்ப எந்த அடிப்படையில இது படைக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமா பார்த்தா, இப்ப அதற்கு தான் அந்த பஞ்சபூத தத்துவங்கள் பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம ஏற்கனவே பஞ்சீகரண பாடத்துல பார்த்தோம். ஏன்னா இப்போ சூட்சமாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் ஸ்தூலத்தன்மைக்கு வருகின்ற பொழுது அங்கு ஒன்றொன்றும் இந்தந்த ரேஷியோவில் சேரும் போதுதான் அது பரிணாம மாற்றத்திற்கே உட்படும். அப்பதான் உடல்கள்
தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கறத நம்ம கடந்த வகுப்புகள்ல பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அதாவது ஒரு நீர் இவ்வளவு ரேஷியோ, நிலம் இவ்வளவு ரேஷியோ, காற்று இவ்வளவு ரேஷியோன்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது அது ஒரு உடலாக மாறும். கொஞ்சம் ஒவ்வொன்றும் ரேஷியோ மாறும்போது அது வேறு ஒரு உடலாக மாறும். அப்ப இங்க எல்லாமே கலந்து கலந்து தான் இங்க வந்து ஒவ்வொன்றும் படைக்கப்படுமே தவிர, தனியா பூமி மட்டுமே இப்போ அந்த தாவரங்களை படைத்து விடவில்லை. ஏன்னா இப்ப பூமியிலிருந்து ஒரு விதை வந்து தாவரமா வெளிய வருது அப்படின்னா, அந்த விதை கூட பார்ப்பதற்கு எப்படி இருக்குது? ஒரு ஜடப்பொருளா தானே இருக்குது. ஆனா அந்த விதையும் ஜடப்பொருளாக இருந்தாலும், அந்த ஜடப்பொருளிலிருந்து ஒரு அறிவு பொருள் வெளிப்படுது. ஒரு அறிவு உள்ள ஒரு தாவரம் வெளிப்படுது. அப்ப இந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா புரியாது. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கும்போது, அப்ப இங்க ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, உணர்வு பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கு ஆதாரமாக ஒன்று நிச்சயம் இருக்க வேண்டும். இல்லாம இந்த ஜடமோ, அந்த உணர்வோ அங்க வேலை செய்யாது. அதாவது ஒரு அறிவு தாவரமோ, ஒரு கல்லோ, மண்ணோ அல்லது இந்த பூமியோ, இப்படி ஒரு பரிணாம மாற்றத்தை அடையாது. அப்ப இது ஒரு பரிணாம மாற்றத்தை அடையணும்னா, அந்த பரிணாம மாற்றத்திற்கு பின்புலமாக ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதத்தான் இங்க வந்து ஆன்மா, அறிவுன்னு நம்ம பேசுறோம். அப்ப இதுக்கு தான் சாந்தோக்கிய உபநிஷத்து அழகாக ஒரு விஷயத்த நமக்கு சொல்லும். சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு சிஷ்யனும், குருவும் சந்தித்துக் கொள்வார்கள். அப்போ இவன் சிஷ்யன் கேட்பான், "எனக்கு வந்து அந்த அறிவு, ஆன்மா எப்படி இருக்கிறது? எங்க இருக்கிறது? எனக்கு கொஞ்சம் காட்டிக் கொடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே அதுக்கு அவர் வந்து, "சரி நீ போய் அந்த விதை எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் குருகுல கல்வியை போய் படிச்சுட்டு வந்த பிறகு 12 ஆண்டுகள் அப்பல்லாம் குருகுல கல்வி வந்து 12 ஆண்டுகள் படிக்கணும். 12 ஆண்டுகள் படிச்சுட்டு வந்த உடனே, அவன் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு இருமாப்புல, ஒரு கர்வத்துல வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே 24 கலைகள், 64 கலைகள்ன்ட்டு எல்லா கலையிலயும் நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். எனக்கு வில் வித்தை தெரியும், வாள் வித்தை தெரியும், பொருளாதாரம் தெரியும், வானவியல் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட பெருமைப்பட்டுக்கிறான். அப்பா என்ன சொல்றாருன்னா, "மகனே நம்ம குலத்துல வந்து இப்ப உனக்கு முன்னாடி இது மாரி பலரும் குருகுலத்துக்கு போய் படிச்சுட்டு தான் வந்தாங்கப்பா. ஆனால் யாருமே இது மாரி ஒரு செருக்கோட நடந்துக்கவே இல்லையே! உனக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு செருக்கு வந்தது? என்ன ஆச்சு உனக்கு? எதை அறிந்து கொள்வதன் மூலம் நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாய்? அப்ப எதை அறியாததனால் எதையுமே நீ அறிய மாட்டாய்" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இந்த ஸ்வேதகேது அத அப்படியே மலைச்சு நிக்கிறான். ஏன்னா, அவன் இப்படி ஒரு கேள்வி அப்பா கேட்பாருன்னு எதிர்பார்க்கல. என்னடா இப்போ நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நெனச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, "எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாய். எதை அறியாததினால் நீ எதையுமே அறிய மாட்டாய்" அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டுட்டாரு. அப்ப எனக்கு அது தெரியலையே. "அப்பா தயவு செஞ்சு அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க" அப்படின்னு கேட்கிறான். இது மாரி ஒரு கேள்விய நான் இதற்கு முன்பு கேள்விப்படவும் இல்ல. அதனால தயவு செஞ்சு நீங்க இத எனக்கு சொல்லணும்ப்பா அப்படின்னு கேட்கிறான். அப்ப எதை அறிவதன் மூலம் எல்லாவற்றையும் அறியலாம். எதை அறியாததனால் எதையுமே அறிய முடியாமல் போகும் அப்படின்னு பார்த்து அவன் அந்த கேள்விக்கு விடை கேட்கும்போது, அவங்க அப்பா சொல்றாரு, "சரி நான் உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மகனே போய் ஒரு அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டு வா" அப்படிங்கிறாரு. உடனே அவன் போய் ஒரு அத்திப்பழத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறான். இப்ப அந்த அத்திப்பழத்த 2ஆ நறுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன் 2ஆ நறுக்குன உடனே, "அதுல என்னப்பா இருக்குன்னு" கேட்கிறாரு. "அத்திப்பழத்துக்குள்ள நெறைய சிறிய சிறிய விதைகள் இருக்கின்றதுப்பா. பார்த்தா நெறைய விதைகள் இருக்குன்னு" சொல்றான். அது எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அது எள்ள விட ரொம்ப சின்னதா இருக்கு. எள்ளு சைஸ விட ரொம்ப சின்ன சின்ன சைஸா இருக்கு. சிறிய சிறிய விதைகள் இருக்கு அப்படின்றாரு. அப்ப அப்பா சொல்றாரு, "சரி அப்ப அந்த எள்ளு சைஸ்ல இருக்கக்கூடிய விதை இருக்கு இல்லையா? எள்ள விட சிறுசா இருக்குன்னு சொல்ற இல்லையா? அந்த ஒரு விதைய எடுத்துக்கோ. அந்த விதைய நீ 2ஆ நறுக்கு" அப்படிங்கிறாரு. அப்ப உடனே அவன் என்ன பண்றான், அதையும் அந்த எள்ள விட சின்னதா இருக்கிற விதைய பிடிக்க முடியாம பிடிச்சு, அத எடுத்து எப்படியோ 2ஆ கட் பண்றான். "இப்ப என்ன தெரியுதுன்னு" கேட்கிறாரு. "எதுவுமே தெரியல. அங்க ஒண்ணுமே இல்லையே" அப்படிங்கிறான். "வெள்ளையா வேணா ஏதோ ஒண்ணு இருக்கிற மாரி இருக்குது. ஆனா வேற ஒண்ணும் அதுல நான் பார்க்க முடியலையே. வெள்ளையா மட்டும் ஏதோ கொஞ்சமா இருக்குது" அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே, "அத்தி மரம் எங்கிருந்து வந்தது மகனேன்னு" கேட்கிறாரு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட மரம், அத்தி மரம், இத்தனை பழங்களை கொடுக்கக்கூடிய அந்த மரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்ட உடனே, "இந்த விதையில இருந்து தான்ப்பா வந்தது" அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ, "இதுதான் அத்தி மரம் ஆகிறதா?" அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. "ஆமாம்" அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப உடனே அவர் அங்க தான் சுட்டி காட்டுறாரு. "அதுதான் நீ. தத்துவமசி." அந்த இடத்துல தான் உபதேசமே கொடுக்கப்படுது. அந்த 2ஆக நறுக்கப்பட்ட விதையில
ஒண்ணுமே இல்ல. அந்த அத்தி மரத்தினுடைய விதை எல்லை விட ஒரு சிறிய விதை. அந்த எல்லை விட சிறிய விதையை 2ஆக நறுக்கும்போது, அங்க ஒண்ணுமே தெரியல. வெள்ளையா மட்டும் ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனால் அந்த எள்ளு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விதை தான் பிரம்மாண்டமான ஒரு அத்தி மரமாக, அதே மாதிரி ஆலமரத்தினுடைய விதையும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலமரமாக மாறுகின்றது. ஆனால் அந்த விதையை 2ஆக நறுக்கி பார்த்தால் அங்கு ஒன்றுமே காணோம். ஒன்றுமே இல்லாத அந்த நிலையிலே அங்க என்ன இருக்குது தெரியுமா? அதுதான் அறிவு, ஆன்மா. ஏன்னா, இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மரத்தை உருவாக்க வேண்டும் என்றால், அதற்குண்டான அத்தனை அறிவும் அந்த விதைக்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் அந்த விதையானது பார்ப்பதற்கு ஒரு சிறிய எல்லை விட சிறியதாக தெரிந்தாலும், அந்த விதைக்குள்ளே இருக்கின்ற அறிவு நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய கண்களால் அந்த அறிவை பார்க்க முடியவில்லை என்பதினாலே, அறிவே இல்லை, இறைவனே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால், அந்த சிறிய விதையிலே எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எடுக்கிறேன். ஏன்னா, ஒரு எள்ளு சைஸ்ல ஒரு விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்ட உடனே, அந்த மண்ணானது ஒரு ஜடப்பொருளாக இருந்தாலும், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே அங்கே நீர் வருகின்றது, காற்று வீசப்படுகிறது, அப்புறம் சூரிய ஒளி படுகின்றது. அப்படியே சூரிய ஒளி, காற்று, நீர் என்று எல்லா பூதங்களும் அங்கு வந்து சங்கமிக்கின்றது. ஆகாய பூதமும் அங்கு இருக்கிறது. அப்ப எல்லா பூதங்களும் அங்கு சங்கமம் ஆகும்போது, அந்த சிறிய விதையிலிருந்து ஒரு துளிர் வெளிப்பட்டு வெளிக்கிளம்புகின்றது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன காம்பு வந்து 2 இலை துளிர் வெளியே வரணும்னா, அந்த ஸ்ட்ரக்சர் அது மாதிரி ஒரு அமைப்புல வெளியே வரணும்னு டிசைனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? அது யாராவது ஒரு என்ஜினியர் டிசைன் பண்ணாரா? பாரு, நீ ஃபர்ஸ்ட் ஒரு காம்பு மாதிரி வெளியே வரணும். அப்புறம் 2 லீஃப் அப்படியே 2 பக்கம் 2 இலையா விரியணும். அப்படின்னு யாராவது என்ஜினியர் அதுக்கு வந்து கமாண்ட் பண்ணி ப்ரோகிராம் பண்ணி வச்சாரா? ஆனா அது 2 இலையோட வருது ஃபர்ஸ்ட். அப்புறம் மீண்டும் சூரிய ஒளி, நீர், காற்று எல்லாம், ஆகாயம் எல்லாம் அதுல சேருது. நிலம் எல்லாம் சேருது. சேர்ந்த உடனே அது 2 இலை 4 இலை ஆகுது. 4 இலை 40 இலை ஆகுது. நிறைய கிளைகள் படருது. அப்படியே ஒரு செடி ஆகுது. அப்புறம் மரமாகி அதுல நிறைய இலைகள், நிறைய கிளைகள், நிறைய பூக்கள், அந்த பூக்கள் எல்லாம் காய்களாக மாறி, காய்கள் எல்லாம் கனிகளாக மாறி, ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறிய விதை ஒரு பிரம்மாண்டமான அத்தி மரத்தை உருவாக்கி இருக்கின்றது என்றால், அந்த மரத்தினுடைய அத்தனை வடிவமைப்புகளும், அதாவது அந்த இலை, கிளை, அந்த பூக்கள், காய்கள், கனிகள், அதுல இருக்கிற அத்தனை அம்சங்களும் ஏற்கனவே அந்த சிறிய எல்லை விட சிறிதான ஒரு விதையில் இருந்த அறிவு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் டிசைனிங் பண்ணி வச்சிருக்கு. நீ இப்படித்தான் வரணும், இந்த மாதிரி எல்லாம் நீ விரியணும், இந்த மாதிரி எல்லாம் வளரணும், இந்த மாதிரி இலையெல்லாம் விடணும், இந்த மாதிரி கிளையெல்லாம் விடணும், இதுல பூக்கள் வரணும், காய் வரணும், கனி வரணும்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமிங்க டிசைன் பண்ணி அந்த ஒரு சிறிய விதைக்குள்ள வச்சிருக்குதுன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு பேரறிவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த கதையை எடுத்து இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா, இது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விஷயம். அதனால நம்ம அறிவுங்கும்போது சாதாரணமா இந்த புற அறிவை வைத்துக்கொண்டு அறிவுன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அந்த அறிவு ஒரு நுட்பமான ஒரு விதைக்குள்ளே இருந்து அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மரத்தை எப்படி படைக்கின்றதோ, இது ஒரு உதாரணம். அப்ப அப்படி ஒரு தனி மரத்தை படைப்பதற்காக அதனுடைய பிரத்யேக தகுதி எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்கும்போது நம்ம மலைச்சு போறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த அறிவியலும் ஆன்மீகம்ங்கிற சப்ஜெக்ட் படிக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சிப்பை பிரெயின்ல பொருத்தின உடனே அவன் கை கால் ஆட்டாமையே செஸ் விளையாட முடியுதுங்கிறத பார்த்த மாதிரி, இங்க அந்த அறிவு எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தையே படைச்சிருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு மரத்தை இப்படி டிசைன் பண்ணி அருமையா படைச்சு காட்டுது. ஒரு அத்தி மரத்தை அழகா படைச்சு காட்டுது. அப்ப அத்தி மரத்தை அழகாக படைத்தது போல எத்தனை விதமான மரங்கள், எத்தனை விதமான செடிகள், கொடிகள், தாவரங்களிலேயே பல ரகங்கள், அப்புறம் புழு, பூச்சிகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். அப்புறம் இதெல்லாம் பூமியில் இருப்பது மட்டும் இல்லாமல் வானவெளியில எத்தனை கோள்கள், சூரியன், சந்திரன், அப்புறம் அந்த கேலக்சி, அப்ப இதெல்லாம் அப்படியே பார்த்தா இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அப்படியே பிரமித்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்டது அந்த அறிவு. ஆனால் அந்த அறிவு எங்க இருக்குது? சூட்சமா இருக்குது. அதை யாராலும் கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த அறிவை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, அது உணரத்தான் முடியுமே தவிர, நீங்கள் கண்களால் பார்த்து இதுதான் அறிவு, அதுதான் அறிவு என்று தீர்மானிக்க முடியாது. அப்ப எப்படி நீங்கள் அறிவை உணர முடியும்னா, இப்ப அறிவை எனக்கு உணரவே முடியலீங்களேன்னு சொன்னீங்கன்னா,
இப்பதான் அந்த உணர்றதுக்கு உண்டான வழியை பூரா சொல்லி கொடுத்துட்டேனே. அந்த சின்ன விதையிலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான மரத்தை அது உருவாக்கி காட்டுதுன்னா, அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு அறிவு என்று உங்களால் ஏன் உணர்ந்து கொள்ள முடியல? அப்ப அதுதான் உங்களுக்குள்ளேயும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதுதான் நான்கிறத உங்களால ஏன் உணர முடியல? எப்பயுமே நீங்க அதுவா தான் இருக்கிறீங்க. ஆனா அனுபவம் ஆக மாட்டேங்குது, அனுபவம் ஆக மாட்டேங்குதுன்னா, நீங்க என்னமோ அது வேறையா இருந்தா தானே அனுபவம் ஆக்க முடியும். உங்களுக்கு வேறையா ஒண்ணு இருந்தா தான் நீங்க அத அனுபவமே ஆக்க முடியும். நீங்களே அதுவாக இருக்கும்போது, எங்கிருந்து அனுபவம் ஆக்க முடியும்? அப்ப எல்லாமே அதுவே தான். அப்ப அதுவே தன்னைத்தானே அனுபவம் ஆக்குறதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா இங்க உண்மை என்ன தெரியுமா? ஆன்ம அனுபூதி அப்படிங்கிறது, ஆன்மாவிற்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆன்மா என்ற நிலையில எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் அது இது போன்ற உபாதிகளின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்தி மகிழ்வது என்பது இது மாரி விஷயங்களை நான் உள்வாங்கி பார்க்கும்போது, இவ்வளவு பிரம்மாண்டத்தை என்னால் படைக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு ஆனந்தம், ஒரு ஆச்சரியம் தான் இங்க அந்த அனுபூதி நிலையை நம்ம அடையாளம் பார்ப்பது. அந்த அறிவினுடைய ஆனந்தத்தை நமக்கு உடைமையாக்குவது. எப்படியெல்லாம் என்னால படைக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பிரம்மாண்டத்தை என்னால படைக்கப்பட்டிருக்கின்றதுன்ட்டு. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லும்போது புரிந்து கொள்ற ஒரு அறிவாற்றல் நம்மகிட்ட வேணும் இல்லையா? ஏன்னா இப்ப ஒரு ஜடப்பொருள் கிட்ட, ஒரு கல்லுகிட்ட போய் இதெல்லாம் இப்படிலாம் ப்ராசஸ் ஆகுதுப்பா. ஒரு கண்ணுக்கு தெரியாத எள்ளு விதை வந்து இப்படி பிரம்மாண்டமான அத்தி மரமாக மாறுது அப்படின்னு சொன்னா, அந்த கல்லு புரிந்து கொள்ளுமா? புரிந்து கொள்ளாது. அல்லது ஒரு செடி கிட்ட போய் சொன்னா புரிந்து கொள்ளுமா? புரிந்து கொள்ளாது. சரி, அதே அறிவு பரிமாணத்துல டிராவல் பண்ணி ஒரு மிருகம் வந்திருக்குது. பசுமாடு வந்திருக்குது, நாய் வந்திருக்குது. அதுகிட்ட போய் இந்த மாரி ஒரு மெத்தட் இருக்குப்பான்னு சொன்னா, அது புரிஞ்சுக்குமா? புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்லிலிருந்து படிப்படியாக உயர்ந்து வந்த அறிவு பரிமாணம் மனிதன் என்ற நிலையிலே வரும்போது மட்டும்தான் தன்னைத்தான் அறிந்து தன்னுணர்வு மயமாகி பேருணர்வு நிலைக்கு பயணம் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இப்ப நீங்க சொல்லும் போதே புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சக்தி, எப்படிப்பட்ட ஒரு அறிவு நானா இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இதை புரிந்து கொள்வதும் நீங்க தான். இதை புரிய வைப்பதும் நீங்க தான். இங்க பரிணமிப்பதும் நீங்களே தான். இங்க உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுவே தன்னைத்தான் அறிகுதல், தன்னைத்தான் அறிகின்றதுன்னு எந்த அடிப்படையில் அறியுதுன்னா, இப்போ ஒரு சின்ன எள்ளு விதையிலிருந்து எள்ளை விட சிறிதான ஒரு விதையிலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அத்தி மரம் வளர்ந்ததுங்கிற ஒரு விஷயத்த நான் இவ்வளவு தூரம் பிரீஃபா சொல்லும்போது உங்களால உள்வாங்கி அதை அப்படியே நடைமுறையில பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் உங்க முன்னாடி விரியுதுன்னா, அத்தனை விஷயங்களை உங்களால கற்பனை பண்ணி புரிந்து கொள்ள முடியுதுன்னா, அப்ப அந்த புரிதல் தான் இங்க அறிவு. அந்த அறிவு தான் இங்க அறிபவனாகவும் இருக்கின்றது, அறியப்படும் பொருளாகவும் இருக்கின்றது. திரிபுட்டியில வந்துட்டோம் இப்ப நாம. திரிபுட்டிக்குள்ள வரோம். அறிவே அறிபவனாகவும், அறியப்படும் பொருளாகவும், அதாவது இப்படியெல்லாம் தயாராகுதுங்கிற அந்த அறிபவனாக அதுவே இருக்கிறது. அப்படிலாம் தயாராகி ஒரு பெரிய மரமாகவும் அதுவே இருக்கிறது. அப்ப அது அறிபவனாகவும் அதுவே இருக்கின்றது, அறியப்படும் பொருளாகவும் அதுவே இருக்கின்றது. அது எது? அதுதான் அறிவு. அதுதான் ஆன்மா. அப்ப அதுதான் நான். இவ்வளவுதான், இது அனுபவம் ஆயிடுச்சு. இப்பயும் அனுபவம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அனுபவம் ஆகும். ஆன்ம அனுபூதிங்கிறது தன்னைத்தான் அறிந்து தன்மயமாதல்ங்கிறது இவ்வளவுதான் விஷயம். இது ஒண்ணும் பெரிய பிரம்மசூத்திரமோ பயங்கர கஷ்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரம்மசூத்திரமே இது இவ்வளவு பிரீஃபா எடுத்து சொல்லாது. ஏன்னா அவ்வளவு எளிமையான விஷயம் இது. ஏன்னா ஆன்ம அனுபவம் அதிசுலபம். மகான்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா சொல்றாங்க. இது வந்து அதிசுலபம். ஆன்ம அனுபவம் அதிசுலபம்னு பாடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுலபமான விஷயத்த நம்ம ஏன் போய் ரொம்ப கிரிட்டிக்கலா பார்த்துக்கிட்டு, ரொம்ப கஷ்டமா முக்கிக்கிட்டு, என்னமோ முடியல, அதுக்கு ஆன்மான என்னமோ எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அப்ப இதத்தான் இங்க இந்த மந்திரம் நமக்கு உபதேசித்து சுட்டிக்காட்டுது. இன்னும் அடுத்த மந்திரத்தில் 8வது மந்திரத்திலிருந்து நாளைய வகுப்புல பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.